காத்திருந்த இனிய தருணம் இது. உங்களையெல்லாம் பார்ப்பதற்காக இந்த கொங்கு மண்டலத்தை வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கின் இரண்டாம் நாளில் உங்களையெல்லாம் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டின் வருங்காலம் நாளைய தீர்ப்பு 2026 முதலமைச்சர் அனைவரும் அமரலாம். வெற்றி தலைவரோடு மாநில மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. யாரை வாழ்த்தி தொடங்குவது? எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கிற தமிழ் தாயை வாழ்த்தி நிகழ்வை தொடங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்து பாட வராங்க மகளிர் அணி தோழர்கள். அனைவருக்கும் அன்பான அறிவிப்பு. தமிழ் தாய் வாழ்த்து. எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை நமது தமிழ் தாய்க்கு செலுத்துவோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிரு தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிற பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணங்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. தமிழ் தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு நன்றி. இன்று உங்களை அரவணைத்தார், நாளை தமிழகத்தையே அரவணைக்க காத்திருக்கிறார் தலைவர். தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி ஏற்பு உறுதிமொழியை வாசிக்க வருகிறார்
கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு விக்கி அவர்கள். தயவு செய்து அனைவரும் எழுந்து நின்று நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்பிக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். அன்பு தோழர்களே, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அரசியல் உலகில் இவர்கள்தான் எங்கள் கொள்கை தலைவர்கள் என்று போர் பரணியாக ஒரு டிக்ளேர் செய்து அவர்களுக்கான மரியாதையை முதல் மரியாதையாக செய்து ஒவ்வொரு மேடையும் அலங்கரிக்கக்கூடிய ஒரே மாற்றத்திற்கான இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நமது கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி புகழ் அஞ்சலி செய்வதற்காக நம்முடைய வெற்றி தலைவர் வாகை தலைவர் அவர்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு வீர வணக்கம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். தாவே காவின் தமிழ் வணக்கம். தலைவர் அவர்களை தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவராக சென்று கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள். பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் மலர் தூவி மரியாதை செய்கிறார். அவரை தொடர்ந்து மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த அந்த விந்தை காலத்திலேயே அடிமைத்தனத்திற்கு எதிராக போர்க்குரலாக ஒலித்த வீரமங்கை வேலுநாச்சியார் ஒரு பக்கம், நீங்கள் செய்த நேர்மையான திட்டங்களை படமாக்கி போடலாம் என சொன்னபோது அந்த படமெடுக்கும் காசில் 2 திட்டத்தை கொண்டு வரலாம் சொன்ன பெருந்தலைவர் காமராசர் ஐயா ஒரு பக்கம், சாமி கும்பிடுற என்பதை மட்டுமல்ல கும்பிடுற சாமி என்று ஒரு மனிதனை சக மனிதன் தாழ்த்தக்கூடாது என சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒரு பக்கம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை என்று உறக்கச் சொன்ன சட்டமேதை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் ஒரு பக்கம், பிரசவத்தின் பின்னரும் கூட கை குழந்தையோடு சிறைச்சாலையை முத்தமிட்ட அந்த தியாக திருவுருவம் அஞ்சலை அம்மாள் இன்னொரு பக்கம்,
இந்த 5 கொள்கை தலைவர்களையும் கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் இதயத்தில் இடம் பிடிக்க வைத்த எங்கள் வெற்றி தலைவர் எப்போதும் உங்கள் பக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே! கொள்கை தலைவர்கள் வாழ்கவே! தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பாடல் ஒலிக்கிறது. எழுந்து நின்று அதற்கு செவிமடுப்போம். வாகை வாகை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு வெல்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இது இரட்டை போர் யானை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். கொள்கை தலைவர்கள் யார்
மொழி பாலி நமது சமம் என புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை கரங்க இணைய மாறும் நிலைமை பண் பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை கொள்ளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம் ஒளி தியாக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம் நல்வாக்கும் உனதே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே நல்வாக்கும் உனதே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழக வெற்றி கழகம் வாழி புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் நன்றி. அனைவரும் அமரலாம். தயவு செய்து அனைவரும் அமருங்க. அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் வெற்றிகரமான 2ஆம் நாள். வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து கோவைக்கு 1 மணி நேரத்தில் பறந்து வந்து விட்டார். ஆனால் கோவையில் இருந்து விமான நிலையத்தில் இருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு பல மணி நேரம் ஆனது. தொண்டர்கள் இங்கே குவிந்திருக்க திரும்பிய திசையெல்லாம் பொதுமக்களும் பெண்களும் குட்டி குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரினுடைய அன்பு மடையில் கடலில் நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து வந்து சேர்ந்திருக்கிறார். முழு நிகழ்ச்சியும் உங்களோடு அமர்ந்து அவரும் பயிற்சி பட்டறையில் பங்கெடுக்க போகிறார் உங்களோடு சேர்ந்து. இதே அன்பு ஆதரவு ஒழுக்கத்தை கடைசி வரைக்கும் காட்டி உலக அரசியலுக்கு அரசியல் உலகிற்கு உறக்கச் சொல்வோம். ஒழுக்கம் என்றால் அது தமிழக வெற்றி கழகதாம் என்பதை உறக்கச் சொல்வோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பு செய்வதற்காக கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் திரு வி சம்பத்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வரும் 2026 கோட்டையை நோக்கி கோவையில் இருந்து துவக்கம் 11 வருடங்களுக்கு பிறகு கோவைக்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவருக்கு எங்கள் அன்பு அண்ணனுக்கு கொங்கு மண்டலம் சார்பாக அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்புக்குரிய நம் கழக பொதுச் செயலாளர் உயிர் திரு ஆனந்த அண்ணன் அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் வெற்றி கழக தலைவரின் அறிவுறுத்தின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கழக சொந்தங்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பங்கு பெறும் கோவை மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் என 4 மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த கழக தொண்டர்களே அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. பொருள்: செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெரும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையான செல்வமாகும். நாம் அனைவரும் இங்கு பங்கு பெற்றுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பகிரப்படும் அனைத்து கருத்துக்களையும் நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நம் தொகையை சார்ந்த அனைத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் உளமாற பகிர்ந்து நம் வெற்றி கழக தலைவருக்கு வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.
இதனால் இவன் முடிக்கும் என்றாயிருந்து அதனை அவன் கண் விடல். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை அவரன் செய்து முடிக்க ஒப்படைக்க வேண்டும். நம் தமிழக வெற்றிக் கழகம் தேர்ந்தெடுத்த செயல் வீரர்கள் தான் நம் வாக்குச்சாவடி முகவர்கள். உங்களோடு ஒவ்வொரு தாவேக தொண்டனும் பொதுமக்களும் துணை நிற்கிறார்கள். மக்களிடம் செல்லுங்கள், மக்களின் நிறை குறைகளை கேட்டு அறியுங்கள். வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் ஆட்சி அமைந்ததும் மக்களின் குறை நீங்கும் என்று உறுதியளியுங்கள். 2026 நம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். வெற்றி தலைவர் ஆட்சியில் தமிழகம் சிறக்க தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்வோடு வாழ்வோம். அண்ணன் வந்தாச்சு, நாம் களமாட நேரம் வந்தாச்சு. மக்களாட்சி அமைந்திட அயராது உழைப்போம், மக்களோடு மக்களாய் கலப்போம், மாற்றத்திற்காக உழைப்போம் என கூறி மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். செயல் வீரர் சம்பத்குமார். அத்தனை தடைக்கல்லையும் உடைத்து படிக்கல்லாக மாற்றி இன்றைய நிகழ்ச்சியை சாத்தியமாக்கிய செயல் வீரர் சம்பத்குமார் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டு. மண்டலத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டு. உள்ளே நுழைந்தவுடன் கட்சி துண்டு கூட அனுமதி இல்லை. செல்பேசிகளாம் அவங்களே வச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லோர் கையிலும் ஒரு சின்ன நோட்டு புத்தகம் தான் கொடுத்தோம், ஒரு பேனாவை கொடுத்தோம். கொடுத்த சில நிமிடத்தில் அந்த நோட்டு புத்தகத்தில் வருங்கால வரலாற்றை இப்போதே எழுதி எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்மணிகள். பேனர் பிடித்துக் கொண்டிருந்த கைகளை எல்லாம் பேனா பிடிக்க வைத்திருக்கிறார் வெற்றி தலைவர். அவரை நான் தலைவணங்குகிறேன். எதற்காக இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? நமக்கு யார் என்ன வகுப்பு எடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி தருவதற்காக ஒரு பள்ளிக்கூடமோ பல்கலைக்கழகமோ யாருக்கும் அடங்காத அந்த மாணவ பெரும் கூட்டம் கூட அவர்கள் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு வாத்தியாரை பார்த்தால் அடங்கும். எங்கள் இயக்கத்தினுடைய அரசியல் வாத்தியார், பொறுப்புமிக்க பாசமிக்க பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வருகிறார், அறிமுக உரை தருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அர்ஜுன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்இடியில் பாருங்கப்பா, கொஞ்சம் தயவு செய்து கேமரா மறக்குதுன்னா அது எடுக்கிறதுக்கோசம் அவங்க வச்சுருக்கிறாங்க. எல்இடியில் பாருங்கள், கொஞ்சம் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சிடி நிர்மல்குமார் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி தாகிரா பானு அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே, மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, திரு யுவராஜ் அவர்களே, திரு விக்கி அவர்களே, திரு ராஜ்குமார் அவர்களே, திரு பாபு அவர்களே, மற்றும் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களே, கழக செயலாளர் சங்கர் அவர்களே, கழக செயலாளர் திருமலை அவர்களே, கழக செயலாளர் யுவராஜ் அவர்களே, மற்றும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதிய அவர்களே, கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே,
நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திருமதி பாமா ரமேஷ் அவர்களே, கரூர் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாள் கோயம்புத்தூரே அதிர்து இல்ல. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம், ஆனால் அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து இங்கே வரணும்னா 18 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் இங்கே வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர். எல்லாம் உணர்வுபூர்வமாக இங்கே நீங்கள் இத்தனை பேர் 8500 பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். யார் ஒருத்தருக்கும் ₹1 பணம் கொடுத்து கூப்பிடலங்க. மாநாட்டிலையும் சரி, இங்கேயும் சரி, கழக செயலாளர்கள் ஒருத்தவங்களுக்கு அந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்க. அது கொடுத்து இங்கே வந்தவங்க அத்தனை பேரையும் நான் போய் பார்க்குறேன். நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஒரு 21 பேர் வரலங்க. மீதி எல்லாம் 99.9% வந்த கழக தொண்டர்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய இலக்கு 2026. அந்த 2026 அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த டிபேட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டம். இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்கிறோம், கருத்தரங்கம் நடக்கிறது என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த பிறகு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். காலையில் மாலையில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு 5 வீடு 10 வீடு 20 வீட்டுக்கு நீங்கள் போகணும். அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்கணும். உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். கடந்த 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகளாக நம்ம பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா வீடு கட்டு திட்டம், தளபதி குருதியகம், தளபதி பயிலகம், தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். வேற யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பித்து ஒரு 15 நிமிடத்தில் நம்மளுடைய பேர், கட்சியுடைய பேர் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது என்று சொன்னால் அதுதான் தலைவர், அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆகவே நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமாக சகோதரர் அர்ஜுன் அவர்கள் எல்லா விபரமாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் புக்கு, அந்த பென் டிரைவர் எல்லாமே கொடுக்க இருக்கிறார். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அவர்களுடன்
மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 10 மாதத்துக்கு எதையும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, நம்ம ஒன்றியம் சொல்லிச்சு, நகரம் சொல்லிச்சு, பகுதி சொல்லிச்சுன்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய முகம், நமக்கு முகவரி தலைவர் தளபதி மட்டும்தான். அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். நான் வேணான்னு சொல்லிட்டேன், நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாரும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தலைவருக்காக மட்டும்தான் நாம் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர், அனைத்தும் தளபதி. ஆகவே நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கும்பல் எல்லாமே மற்றவங்களெல்லாம் அந்த கும்பலை கூட்டினா செவனேன்னு விதியேன்னு உக்காந்து இருப்பாங்க. இதுதான் ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம். இதுதான் இங்கே நீங்க வந்திருக்கிற இந்த 8500 பேரும் 8.5 லட்சத்துக்கு சமம். இதே மாதிரி இன்னும் 4 மண்டலத்தில் இதே மாதிரியான பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 8.5 லட்சம் பேர் இன்ட்டு 5 நாளே பார்த்தீங்கனாலே இப்பயே நம்ம கையில் 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு நம்ம கையில் இருக்கிறது. நமக்கு இன்னும் தேவை 1 லட்சம் 1 கோடி ஓட்டு. அந்த 1 கோடி ஓட்டும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு தொகுதியில் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீ இரிய அந்த கட்சியில் என் ஓட்டு என் தலைவர் தளபதிக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரும்போதெல்லாம் தாய்மார்களை நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார், அண்ணனை நாங்கள் பார்க்கணும், அண்ணனுக்கோசம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்போம், அண்ணன் கண்டிப்பாக வெற்றி, அண்ணன் தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தொகுதியில் 362 பூத்துலையுமே மகளிரை தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நீங்கள் அமைதியாக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தலைவர் உங்களுடன் இருப்பார். நீங்கள் அமைதியாக இருந்து அதையெல்லாம் கவனித்து, அதுக்கு தான் ஸ்கிரிப்லிங் பேடு பேனாலாம் கொடுத்துருக்குறோம், அது சொல்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்றும் தளபதி வழியில் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க யாருக்கும் தெரியாது, நேற்றைய தினம் கடும் நெருக்கடி. அந்த கடும் நெருக்கடியில் ஓடி வேலை பார்க்கிற பொழுது அடிபட்டு இரத்த காயம் வந்து இரத்த காயத்தின் மீது கட்டு போட்டு விட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்த உழைப்பாளி பொதுச் செயலாளர் அரங்கம் நிறைந்த கரவொலி. இதுதான் எங்களுக்கான பாடம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து இந்த பயிற்சி பட்டறை கருத்தரங்கத்தை குறித்த மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு காணொளி LED திரையில் பார்க்கலாம் வாங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே புரியும் ஆட்சியே மக்களாட்சி என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த மக்களாட்சியை வென்றெடுக்க மகத்தான மக்கள் தலைவன் வேண்டும். தொடர்ந்து நிலைநாட்ட அவன் மக்கள் போற்றும் ஜனநாயகன் ஆக வேண்டும். அதை நிகழ்த்தி காட்ட தமிழ் அடையாளத்தின் நீட்சி, தமிழக கொள்கை வரலாற்றின் மற்றொரு எழுச்சி, தமிழ் மக்களுக்கான மீட்சி என்ற தனிப்பெரும் சிறப்பை ஏந்தி வருகிறார் நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டான். கொள்கை தலைவர்களையும் மக்கள் கொண்ட நம்பிக்கைகளையும் மட்டுமே ஏற்று கொடும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக 2026ஆம் ஆண்டு அவர் நிகழ்த்த போவது மாபெரும் ஜனநாயக புரட்சி. மாற்றத்திற்கான பாதையில் மக்களோடு இணைந்து மக்கள் தலைவரோடு கைகோர்த்துள்ளோம் நாம். அவர் அடையவிருக்கும் மக்களுக்கான விடிவு காலத்திற்கான அடித்தளத்தை
நம் அனைவரின் கைகளிலும் கொடுத்திருக்கிறது காலம். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் முகவர் என்ற வரலாற்று பொறுப்பை ஏற்றிருக்கும் நாம் பிறக்கப் போகும் மக்களுக்கான வரலாற்றின் முன்னவர்களாக, முன்கள வீரர்களாக களத்தில் நிற்கிறோம். தேர்தல் என்ற ஜனநாயகத்தின் சிறப்பு மக்களின் பொன்னான வாக்குகளால் நிறைவடைகிறது. மக்கள் பிரதிநிதிகள் என்ற ஜனநாயகத்தின் பொறுப்பு பூத் முகவர்களான நம்மிலிருந்து தொடங்குகிறது. எல்லா வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு என்பது நமது சட்டம் கொடுத்த சமத்துவம். அது எக்காரணத்தை கொண்டும் வீண் போகவோ மதிப்பிழக்கவோ ஆகாமல் கண்காணிக்கும் பணி என்பது ஜனநாயகத்தின் மகத்துவம். ஒரு விரல் புரட்சிக்கும் மக்கள் காத்திருக்க அதை முறைப்படுத்திடும் பெரும் பணியை நாம் ஏற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள ஜனநாயக குறிக்கோள் தேர்தல் முறை கொண்டுள்ள இந்திய நாட்டின் இறையாண்மை சிறப்பு என்ற மேன்மை மிக்க பணியில் நாமும் கைகோர்க்கிறோம். ஜனநாயக திருவிழாவில் பங்களிக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். மக்கள் என்றும் நம்மோடு, மக்கள் தலைவர் வழிகாட்டலோடு மக்களாட்சி களத்தில் பணியாற்றி மகத்துவ அரசியலை வெல்வோம். களமும் நமதே, இனி வரும் காலமும் நமதே. உலகத்திற்கு தான் அது தேர்தல். எங்களுக்கு எங்க தலைவர் ஸ்டைல சொல்லணும்னா ஒரு விரல் புரட்சி. அதை சாத்தியமாக்குவதற்காக, ஒரு சரித்திர சாதனை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களே, தொண்டு செய்வதையே தொழிலாக கொண்ட தொண்டர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இந்த சிறப்பு காணொளி குறித்தும் இந்த பூத் கமிட்டி புத்தகம் என்றால் என்ன, 60,000க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளினுடைய தகவல்கள் எப்படி சேகரம் செய்வது, பென்டிரைவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டேட்டா என்ன, ஒவ்வொரு மாவட்ட செயலருக்குள் அவருடைய தொகுதிகள் எத்தனை வருகிறது, இதை போன்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக, இந்த சிறப்பு காணொளி குறித்து பேசுவதற்காக இந்த மனிதர் பேசினாலே அது ஒரு தனி தலைப்பு செய்தியாகிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு வி சம்பத்குமார் அவர்களே, மாநில உறுப்பினர் சேர்க்கை அணி செயலாளர் திருமதி சி விஜயலட்சுமி அவர்களே, கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, தலைமை நில செயலாளர் திரு ஏ ராஜசேகர் அவர்களே, பொருளாளர் திரு பி வெங்கட்ராமன் அவர்களே, பொதுச் செயலாளர் அன்புமிகு அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களே, நேற்று குறிப்பிட்டதை போல 1967 1977 குறிப்பாக 1977 ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு ஆட்சியை இருந்த ஒரு இருண்ட காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 எழுத்தில் தோன்றினார். அதன் பிறகு 2026 ஒரு இருண்ட காலகட்டத்தை தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு அடையாளம் எப்படி 1977 மக்களால் உருவாக்கப்பட்டதோ அதே போல் 2026 நமது தலைவர், நமது ஜனநாயகன், நமது வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கம் தெரிவித்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் ஆகிய என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என் உரையை உங்கள் முன் ஆரம்பிக்கிறேன். தலைவர் வந்தவொடனே கேட்டாரு, என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. தான் சொன்னேன், இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் அண்ட் நீலகிரியிலிருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூருடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. மண்ணுக்கே உரிய ஒரு வெறின்னு சொல்லலாம். அதாவது நேத்து என்ன சொன்னேன், இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள்
இது பார்த்துருப்பீங்க டிவி டிபேட்டில். இந்த இளைஞர்கள்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? தம்பிங்களா, அண்ணன் சொன்ன மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 நடத்தியது 30 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒரு ஊழல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு, ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. புரட்சி எப்பயுமே டக்குன்னு தெரியாது. பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேற்று ஏர்போர்ட் இறங்குனதுல இருந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் அவங்கள எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள 2.5 மணி நேரம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல, மக்களுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு. பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில் 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில் ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். தலைவரால், கொள்கையால், ஒரு குறிக்கோளால், மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் இன்றைக்கு 1 ரூபாய் காசு இல்லாம காலையில 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். 6 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியோடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்திருக்க முடியும்னா 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்த கொள்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள், அண்ணா சொன்ன மாதிரி 7315 பிஎல்ஏ மெம்பர்ஸ், வாக்குச்சாவடி முகவர்கள். அண்ணா சொன்ன மாதிரி 21 பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க. 7294 வித் கியூஆர் கோடோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி டம்மியா உட்காரல. இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டமைப்பு இருக்கா? தோ பாருங்க, 2 நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா? கோயம்புத்தூர் முடங்கிருச்சு 2 நாள். இந்த டிவியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு பொருளை பேசிக்கிட்டு, பழைய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உட்கார்ந்துக்கிட்டு 50 வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியலை பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள். பத்திரிகையாளர்னு ஒரு போர்வையில பிம்பத்துல திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் பதிவு பண்றேன்னா, இது பேசுன மாதிரி எல்லா டிவிலையும் டிபேட். தலைவர் விஜய் அவர்களுடன் திட்டம் என்ன? அவர் ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா? அவர் ஏன் 3 நிமிஷம் பேசுறாரு? 3 நிமிஷம் பேசும்போதே கோயம்புத்தூர் இங்க முடங்கி கிடக்குதுன்னா, எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும், எப்படி ஆட்சியை மாற்றணும். எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும். நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள். சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேட்கட்டும். போதும், இது போதும். சென்னையில் இருக்கவங்களுக்கு இது போதும், கோட்டையில் உட்கார்ந்துருந்தவங்களுக்கு இது போதும். நண்பர்களே, அதாவது நேற்று ஒன்று பதிவு பண்ணேன். வகுப்பு சட்டம் வந்துச்சு. வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க. அந்த போராட்டத்தை ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதோடு சேர்ந்து தலைவர் கேட்டாரு,
இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன்? அவ்வளவு சொல்யூஷன் அதுதான். அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன, முடிவு என்ன? கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல. உடனே நேற்று டிபேட்ல பேசுறாங்க, இல்ல அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரல. நேற்று தானே அவரை வச்சு ஒரு விழா நடத்துனீங்க எங்களுக்காக. அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா அவர் ஆப்பியரன்ஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு. என்ன ஒரு பொய்யுரைகள்! கடுமையாக அந்த 10 நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வக்பு சட்டத்தை, சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அதை திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம யாரையும் குறை சொல்லல, எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் விளக்குறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். அது தலைவர் எங்கிட்ட கேட்டார் இன்னைக்கு மதியானம் வரும்போது கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது சிஏஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் எதிர்த்து நின்னாங்க இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்காக. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இமிடியட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக. இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு. மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம், உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு, ஜனாதிபதியால் கையொமிட்ட பிறகு சட்டமன்றத்துடைய ரெசல்யூஷன் செல்லுபடியாகாது, அழுத்தம் கொடுக்க முடியாது. ஒரே தீர்வு போராட்டம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார். அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம். எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும். ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல? தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். எங்கள் தலைவர் மூலியமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோலுரித்து காட்டுவார். இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல தயாரான்னு இன்னைக்கு ஈவினிங் டிவில பார்ப்போம். நமக்கே அரசியல் கத்து கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. காவல்துறைக்கு ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது. அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும். அப்புறம் பிஎல்ஏ மெம்பர்ஸ்க்கு ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய வாக்குச்சாவடி மூலவர்களுக்கு. அதாவது நம்மளுடைய சக்தி நம்ம உணரணும். அதாவது கட்சி ரீதியா ஜெனரல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க. ஆனா இதோட அதிகமான சக்தியான ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது, வாக்குச்சாவடி முகவர்களிடம் இருக்கிறது. அதை எப்படி நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய கட்சி தலைவர் மூலமா நீங்க எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு, தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு, அதுக்கப்புறம் பிரசன்டேஷன்ல டீட்டெயிலா நான் சொல்றேன். நான் நடக்கும் பொழுது கரெக்டா ஓட்டிங் கரெக்டா நடக்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு. கடைசி 2 மணி நேரம் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ கள்ள ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி ரெடி ஆயிடுவாங்க. அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நீங்க மட்டும் அதை அப்ஜெக்ஷன் பண்ணி இல்ல ஓட்டு தவறா போடுறாங்க அப்படின்னு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மிஷின்ல சீல் வைக்க முடியாது. உடனடியா தலைமையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும், அட்வொகேட் விங்ல சப்போர்ட் வந்துடும். சோ உங்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க. ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு தொகுதியில
ஒரு ஓட் நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட தான் அந்த வலிமை இருக்கு, உங்களுடைய பேனாக்கு அந்த வலிமை இருக்கு. நீங்க சைன் போடல, அந்த அந்த பெட்டியில சீல் வைக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் அன்னைக்கு நீங்க தான் ரவுண்ட் டேபிள் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, எம்எல்ஏ சார்பாக, தொகுதிகள் சார்பாக, கட்சி சார்பாக. அப்பொழுது கவுண்டிங்ல ஏமாற்றப்பட்டால் அந்த அலுவலர்களோ இல்ல அந்த கட்சியோ ஆளுங்கட்சி மூலியமா ஏமாற்றப்பட்டால் நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சீங்கன்னா ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏவோட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் வாக்குச்சாவடி முகவர்களுடைய உண்மையான வலிமை. அப்புறம் இப்போ ஒரு தலைவர் வந்து வழிகாட்டுதல ஒரு புக்கு கொடுப்பாரு, அந்த பிரசன்டேஷன் போடுங்க. கோவை தெற்கு, கை தூக்குங்க பாப்போம். கோவை தெற்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் எப்படி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் கோவை தெற்குடைய பழைய வரலாறு. பழைய வரலாறு நம்ம வந்து உள்வாங்கணும். 2021 தேர்தலில் ஒவ்வொரு பூத் வைஸா உங்களுடைய தொகுதியில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ வாக்காளர்கள், அதில் ஆண் பெண் என்ன, இளைஞர்கள் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்தவொடனே பார்த்தேன் உங்கள் கையில் ஃபோன் இல்லை, ஆனால் ஒரு நோட் பேடை வச்சுட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டிங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து விஜய் சிஎம், டிவிகே ஃபார் டிஎன், இந்த பாருங்க ஒரு புக்கிலேயே நீங்க எழுதிட்டீங்க. அதுல ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா பை பை டிவிஎம்கேன்னு ஒரு பொண்ணு எழுதிருந்துச்சாங்க, அழகா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு கையில் ஒரு புக்கை வச்சு இதுலேயே ஹேஷ்டாக் போட்டிங்களே, இவ்வளோதான் அரசியல். இவங்க பார்க்குற மாதிரி 70 வருஷ கட்சி 100 வருஷ கட்சி அதெல்லாம் தேவையில்லை, இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்கும். கோவை தெற்கு தொகுதியில் 2021 படி 253 பூத்தஸ். இந்த 253 பூத்தஸ் தான் உங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதில் வந்து எத்தனை வந்து ஓட் பேங்க் இருக்கு. ஒரு பூத்துக்கு சராசரி 1100 1100 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. 300 குடும்பம் 400 குடும்பம். பிரசன்டேஷன் நெக்ஸ்ட் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட், இதுதான் ஒரு பூத். இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பூத்தில் செகண்ட் பூத் போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பூத் போங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் தேர்ட் பேஜ். இதில் பாருங்க 2021 எம்என்எம் 296 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. சாரி, இப்போ அந்த கட்சி இப்போ இல்லை, விட்டுருங்க. அடுத்த டிஎம்கே 237 ஓட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2016 2021க்கான டேட்டா தரவுகள் மாவட்ட செயலர் மூலிமா உங்களுடைய ஃபோனை வந்து கொடுத்துருவோம். இதில் என்ன, ஏன் இந்த பேஜோட நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 69,204 பூத்தஸ் நம்ம கிட்ட இருக்கு. இங்க எப்படி வந்து இன்னைக்கு 7,294 வாக்குச்சாவடியில் முகவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோமோ, அவங்களுடைய குறிக்கோள் நமக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு 309 ஓட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, ஒரு தொகுதி, அதாவது தலைவர் பிரச்சாரம் பண்ணுவார், மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுவார். ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன இருக்கணும்னா, ஒரு தொகுதிக்கு நம்மளுடைய வாக்குச்சாவடிகள் முகவர்கள் கிட்டத்தட்ட 300 400 குடும்பம் இருக்கும், 1200 ஓட்டு. நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய மக்கள் பிரச்சனை, தலைவர் சொன்ன மாதிரி தான், ஓட் பேங்காக கிடையாது, மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய போராட்டம், மக்களோட எப்படி நம்ம வந்து ஒன்றிணைவது. அப்படி ஒரு 350 பேரை ஒவ்வொருத்தரும் ரீச் பண்ணிட்டோம்னா, இப்ப சொல்றாங்களே கூட்டணி என்ன, கூட்டணி இருந்தா என்ன, அதாவது 2 பெரிய, நேத்தெல்லாம் பாருங்க டிவி டிபேட்ல 2 பெரிய கூட்டணிகள் உருவாயிருச்சு. அதுல அந்த திமுக காரெல்லாம் பாருங்க என்ன சொல்லுவாப்லன்னா, டிவிக்கே வந்து மூணாவது தாங்க அப்படின்னு. ஏன் தெரியுங்களா, ஒரு உண்மையான தலைவரை எதிர்கொள்வதற்கு பயம். டிவிகே வாஸ் டிஎம்கேன்னு வந்துடக்கூடாதான், டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டா என்ன ஆகும், டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உளவியலை கிரியேட் பண்றாங்க. அந்த உளவியலை உடைக்க முடியும் வரலாற்றுடைய, அதாவது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். பாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். 1977 நம்ம சொல்றோமே எம்ஜிஆர்னு, ஏன் 2027 வரக்கூடாது அப்படின்னு, அதுக்கான நோக்கத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், தரவுகளோட சொல்றேன். அதாவது
1974 திமுக வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 24.90%, காங்கிரஸ் 17%. 1967 முன்னாடி ஆண்ட கட்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் உருவாக்கிய பார்ட்டி அந்த காலத்தில் 16%. எம்ஜிஆர் அவர்கள் 30.40%. வெறும் 30% நம்ம ரீச் பண்ணா போதும், நம்ம ஆளுங்கட்சி ஆயிடுவோம். ஏனென்றால் 2026 தமிழக வெற்றி கழகம் முதன்மையான கட்சி. அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் மித்த கூட்டணி, தேசிய முற்போக்கு என்டிஏ கூட்டணி. அப்ப 3 கூட்டணிகள், 3 முனை போட்டி ஏற்படும் பொழுது, இல்ல 4 முனை போட்டிகள் ஏற்படும் பொழுது, நம்ம ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு வாங்கினா போதும், நம்ம தான் தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சி. அதை நாம் மறந்துடக்கூடாது. 350 ஓட்டிட்டு 69,000 போட்டு பாருங்க, 2,40,00,000 ஓட்டுக்கு மேல வந்துடும் நமக்கு. இது போதும். அப்ப நம்மளுடைய பணிகள் என்ன, அதை விளக்குறதுக்கு தான் தலைவர் பேசின பிறகு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. இதை எப்படி மாநிலம் தலைவில் 69,206 பூத்தை நம்ம இணைக்க போறோம், எப்படி 2077 ரிசல்ட் நம்ம இந்த கொண்டு வர போறோம். தோழர்களே, நமக்கு எதிராக தொலைக்காட்சியிலையும் கைபேசிலையும் நிறைய பொய் பிரச்சாரங்கள். உங்களால் வெற்றி பெற முடியுமா, அவங்க பலமா இருக்கிறாங்க, பணபலத்தோடு இருக்கிறாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர். எந்த ஊழல் பணத்தாலையும் 2026 வெற்றி பெற முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். 2021 என்னோட தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த விசிகே கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கான் பாருங்க, எந்த செலவு பண்ணாம ஜெயிச்சாங்க. அதை நான் உறுதியா சொல்றேன். செலவு பண்ணாம ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும், அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. காசு இருந்தா தான் ஜெயிக்க முடியும், அவங்க மிகப்பெரிய ஆளுன்னு கிடையவே கிடையாது. நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரம் போதும், ஒரு உண்மையான தலைவர் புதுசா வந்துட்டாருங்கிற பிரச்சாரம் போதும், மக்கள் சந்திப்பு போதும். 2 நாள் பேரதிர்வுகளை கோயம்புத்தூர் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஜனவரியில் எழுதி வச்சுக்கோங்க, முதன்மை கட்சியா எடுத்த உடனே சர்வே ரிப்போர்ட்ல தலைவர் 45% 50% ஃபர்ஸ்ட்ல போய் நின்றுட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, எதையும் கடக்காம ஒரே குறிக்கோள், ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். 100 மீட்டர்ஸ்ல உசேன் போல்ட் ஒரு ட்ராக் எடுத்து எப்படி நம்ம ரேஸ்ல அடிப்போமோ, பின்னாடி இருக்கிறவன், சைட்ல இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், மற்றவங்களாம் 72 வயசு ஆயிடுச்சு, ஓடவே முடியாது. நம்ம தலைவர் ஓட ஆரம்பிச்சாரு, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவிற்கு நமக்கு வலிமை இருக்கு. அந்த வலிமையை இந்த புக்ஸ், இந்த டேட்டா, கடந்த கால டேட்டா பிளஸ் அடுத்த பிரசன்டேஷன், அடுத்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு அந்த பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவோட காப்பீஸ் எல்லாமே மாவட்ட செயலர் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். அந்த பென்ட்ரைவ் மட்டும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய 20 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகள். கோயம்புத்தூர்ல இப்ப லேட்டஸ்டா எலெக்ஷன் கமிஷன் என்ன வாக்காளர்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தரவுகள் டேட்டா உங்களுக்கு இப்ப தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலருக்கும் கொடுப்பாரு. இதோட நம்ம பிரசன்டேஷன்ல இப்ப சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் தலைவருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். பூத் கமிட்டி புத்தகம், ஒரு அறிவு சுரங்கம், அந்த பென்டிரைவில் எலக்ட்ரானிக் டேட்டா உங்களுக்காக காத்திருக்கு. இதையெல்லாம் முறைப்படி தலைவர் அவர்களினுடைய திருக்கரங்களால் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாளைய தீர்ப்பை இவர்களும் நீங்களும் உறுதி செய்ய போகிற தருணம் இது. முதலில் தலைவர் அவர்களின் கரங்களால் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். அவரை தொடர்ந்து கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் யுவராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.
கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கே விக்னேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இந்த கைத்தட்டல்கள் வாக்குகளாக மாற வேண்டும். மாறும். கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு வி ராஜ்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் பாபு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அவரை தொடர்ந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு வி பி மதியழகன் தலைவரின் கரங்களால் இந்த புத்தகத்தையும் பென்றையும் பெற்றுக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு எஸ் பாலமுருகன் வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி கே சங்கர் அவரை தொடர்ந்து நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமதி பாமா ரமேஷ் அவர்கள் தலைவரின் கரங்களால் அந்த பூத் கமிட்டி புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி யுவராஜ் அவர்கள் அவரை தொடர்ந்து திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் திருமலை அவரை தொடர்ந்து கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி பாலசுப்ரமணிய அவர்கள் அவரை தொடர்ந்து நீலகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சி சரவணன் அவர்கள் வெற்றி தலைவர் கரங்களால் அந்த புத்தகத்தையும் பென்றைவையும் பெற்றுக் கொள்கிறார். நன்றி. அமர்லாம். 13 மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்தம் தொண்டர் படைக்கும் ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல்களை நாம் தந்தாக வேண்டும். தமிழ்நாட்டு செய்தி சேனல்களுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு, சில அரசியல் தலைவர்களுக்கு 2 நாளா சில சந்தேகம். இது தமிழ்நாடா தளபதி நாடா? இது விமான நிலையமா விஜய் நிலையமா? களத்துக்கு வரலன்னு நீங்க தானே கேட்டீங்க. எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அவர் களமும் எங்களுதுதான், காலமும் எங்களுதுதான்.
இன்று கோவையில் தொடங்கியது நாளை கோட்டையில் ஒலிக்க போகிற தமிழகத்தின் அரசியலின் தலையெழுத்தை மாற்ற போகிற தமிழ்நாட்டின் நம்பிக்கை வெற்றி தலைவர் விஜய் அவர்களே வருக வருக வருக. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. நேத்து பேசும்போது சாரி என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். நேத்து பேசும்போது இந்த மீட் வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளுடைய டிவிக்கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்டில் கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க. நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும். இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான, ஒரு உண்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும். அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பூத்துக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும், குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும், நமக்காக குடும்பம் குடும்பமா ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமா அதை செய்யணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க. and then you will know, you will see TVK is not just another political party but a liberation rally. இந்த வெற்றியை நாம அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம். நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க.
கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உலக வரலாற்றிலேயே ஒரு கருத்தரங்கம் 2 நாளாக தலைப்புச் செய்தியாக இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தரங்கம் மட்டும்தான். இதைத் தொடர்ந்து வெற்றி தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் உங்களோடு சேர்ந்து இந்த பயிற்சி பட்டறையினுடைய 2ஆம் நாள் அமர்விலும் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இதுகாரும் எங்களோடு சேர்ந்து பயணித்து எங்களை நல்ல முறையில் நேரலையில் 8 திக்கும் காட்டிய ஊடக உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். ஒரு அரங்கன் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். டெலிவிஷன், பிரிண்ட், இன்டர்நெட், சோசியல் மீடியா அத்தனை பேருக்கும்